உங்கள் அனைவருக்கும் இன்னொரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, திரு அவையில் ஒவ்வொரு சினோடு ஆயர் மாமன்றத்திற்கு பிற்பாடும் திருத்தந்தை ஒரு பேப்பல் என்சிக்லிக்கல், அதாவது திருத்தந்தையுடைய திருமடல் வெளியிடுவது வழக்கம். எங்களுக்கு தெரியும், இந்த ஆயர்கள் மாமன்றத்துக்கு முன்பதாக இடம்பெற்ற 2016 ஆண்டு இடம்பெற்ற ஆயர்கள் மாமன்றத்துக்கு பிற்பாடு அமோரிஸ் லெட்டிசியா, அதாவது த ஜோய் ஆஃப் லவ், அன்பின் மகிழ்ச்சி என்கிற ஒரு திருமடல் வெளியிடப்பட்டது. திரு அவையில் இந்த 16வது ஆயர்கள் மாமன்றத்துக்கு பிற்பாடும் ஒரு பேப்பல் என்சிக்லிக்கல், ஒரு திருத்துது மடல் வெளிவரும் என்ற ஒரு அவா இருந்த பொழுது திருத்தந்தை சொல்லியிருக்கிறார், இந்த இறுதி விருப்ப ஆவணத்தினுடைய எல்லா விதமான கருத்துக்கள், ஆலோசனைகள், இறையிலாக்கங்கள் அனைத்தையும் பார்த்துவிட்டு சொல்லியிருக்கிறார், நான் இந்த ஆயர்கள் மாமன்றத்துக்கு பிற்பாடு, இந்த 16 ஆயர்கள் மாமன்றத்துக்கு பிற்பாடு ஒரு பேப்பல் என்சிக்லிக்கல், அதாவது திருத்தந்தையுடைய திருத்துது மடலை வெளியிடப் போவதில்லை. காரணம், இந்த இறுதி ஆவணத்தில், இந்த ஃபைனல் டாக்குமெண்ட்ல நான் வெளியிட இருக்கிற எல்லாம் அடங்கி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், திருச்சபையில் ஒரு பேப்பல் என்சிக்லிக்கல் என்றால் என்ன? அதாவது த லெட்டர் ஆஃப் போப் டு பிஷப்ஸ், அதாவது ஒரு திருத்தந்தை ஆயர்களுக்கு எழுதுகிற மடல். அந்த மடலை ஆயர்கள் தங்களுடைய தலத்திரு மறை மாவட்டங்களில் எல்லா இறை மக்களுக்கும் பகிரங்கமாக அறிவிப்பார்கள். உங்களுக்கு கடிதம் என்றால் என்னென்று தெரியும். ஒருவர் ஒரு கடிதம் எழுதுகிற பொழுது அந்த கடிதத்தை நம்ம மாற்ற முடியாது, அந்த கடிதத்துக்கு பொருள்கோள் விளக்கம் கொடுக்க முடியாது. ஏன்னா அது அவருடைய கடிதம், அவருடைய மனப்பதிவு. அப்படின்னு சொன்னால் இந்த பேப்பல், இந்த டாக்குமெண்டாக இருக்கிற இந்த இறுதி விருப்ப ஆவணம், ஃபைனல் டாக்குமெண்டை நாங்கள் 4 பேரும் இதை பற்றி சொல்லுகிற பொழுது உண்மையிலே இதுக்கு எங்களுடைய பொருள்கோள் விளக்கம் கொடுக்க முடியாது, அல்லது விவரணம் கொடுக்க முடியாது, அல்லது உங்களுக்கு நேரம் போகிறது, அல்லது உங்களுக்கு அலுப்படிக்கிறது என்று சொல்லி எங்களுடைய சிந்தனைகளை இதில் புகுத்தக்கூடாது. ஏன்னா அப்படி செய்தால் நாங்கள் அது பேப்பர்ஸுக்கு எதிராக செய்கிற ஒரு துரோகம். அப்போ இதை மனதில் இருத்தி கொண்டு 40 நிமிடங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உரையின் உள்ளடக்கம், உலக ஆயர்கள் மாமன்றத்தின் 16வது பொது பேரவையின் அமர்வுகளின் முடிவாக வெளிவந்த இந்த இறுதி ஆவணத்தின் தொகுப்பிலிருந்து பகுதி 4, பகுதி 5 அத்தோடு முடிவரை மற்றும் ஒட்டுமொத்தமாக ஒரு சில முன்மொழிவுகள். ஏன்னா இது எங்களுக்கு உதவி செய்யும் குழு ஆய்வுக்காக. ஒரு சிறிய முன்னுரை. இந்த ஆவணத்தின் 5 பகுதிகளும் ஒரு முறைமையில் நகர்கின்றன. There's a methodology. இந்த ஆவணம் இன்னும் தமிழில் வெளிவர இல்லை. இப்பொழுதுதான் இந்தியாவில் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள், இன்னும் 1 மாதம் அளவில் அது எங்களுடைய கைக்கு வரும் என்றும், ஃபாதரும் நானும் நிறைய கோப்பீஸ் எடுத்து ஃபாதர் சிஸ்டர்ஸ் பொதுநிலை கொடுக்க இருக்கிறோம். அப்போ இன்னும் தமிழில் வெளிவர இல்லை. இதில் இருக்கிற தமிழெல்லாம் எங்களுடையவை, நாங்கள் மொழிபெயர்த்தவை. அப்போ அதை பார்க்கிற பொழுது தேட்ஸ் அ மெத்தடாலஜி, முறைமையியல் ஒன்று உண்டு. எப்படியான முறைமையியல் என்றால், இந்த இறுதி ஆவணம் உயிர்த்த இயேசு ஆண்டவர் சீடர்களுக்கு தோன்றிய 5 பகுதிகள் வேரூன்றியதாக காணப்படுகிறது. இந்த 5 பகுதியும் இயேசு ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர் சீடர்களுக்கு தோன்றிய பகுதிகள் ஒரு முறைமையாக, ஒரு மெத்தோடிக்கலி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5 பகுதிகள். பகுதி 1 ஏற்கனவே 1, 2, 3 கடந்து விட்டது. அதை நான் சும்மா மேலே சொல்கிறேன். பகுதி 1 ஒரு ஆன்மீக மாற்றத்திற்கான ஸ்பிரிச்சுவல் கன்வர்ஷன், முறைமையில் இந்த மெத்தடில் இருந்து கூட்டொருங்கியக்க மாற்றத்திற்கான, அதாவது ஒன்றிணைந்து பயணிப்பதற்கான சினடல் கன்வர்ஷன், பரீட்சாற்றிய இயங்கு நிலைக்கு இட்டு செல்லுகிறது. ஒரு மெத்தடில் இருந்து, முறைமையில் இருந்து பிராக்டிகாலிட்டி, பரீட்சாற்றிய முறைமைக்கு இட்டு செல்லுகிறது. அடுத்த பகுதி 2 உறவுகளுக்கான மாற்றம், பகுதி 3 போக்குகளில் மாற்றம், பகுதி 4 பிணைப்புகளுக்கான மாற்றம் எனும் தொனிப்பொருளை கொண்டுள்ளது.
பகுதி 5 மாற்றத்திற்கான உருவாக்கத்தை பற்றி பேசுகிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்த கூட்டொருங்கியக்க மாற்றத்திற்கான அழைப்பானது ஒன்றிப்பு, பங்கேற்பு, பணி என்னும் செயல்முறையை கோரி நிற்கிறது. ஒரு செயல்முறை இந்த ஆவணத்தில் இருந்து எங்களிடம் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக முன்னுரையில் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு செயல்முறை இந்த ஆவணத்திலிருந்து எங்களிடம் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே என்னுடைய உரையில் 4வது பகுதியாக வருகிற இந்த யோவான் 21:8-11 என்ற நிகழ்வு பகுதியையும், தொடர்ந்து 5வது பகுதியாக வருகிற யோவான் 20:21-22 நிகழ்வு பகுதியையும், இந்த ஆவணத்தின் முடிவியாக வருகிற யோவான் 21:9-12-13 நிகழ்வு பகுதியையும் இந்த ஆவணத்தின் தொகுப்பிலிருந்து நாம் இந்த உரையின் கருப்பொருளாக கொள்கிறோம். இவ பகுதி 1. தலைப்பு ஏராளமான மீன்கள் பிடிபட்டன. ஏராளமான மீன்கள் பிடிபட்டன. இதில் சிறிய கருப்பொருளாக பிணைப்புகளுக்கான மாற்றம் என்று சொல்லப்படுகிறது. யோவான் 21:8-11 மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலி இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில் தான் இருந்தார்கள். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலியை கரைக்கு இழுத்தார். வலி நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. 1 ஈன ஆவணம் சொன்னால் இறுதி ஆவணம் 109 தொடங்குகிறது. 4வது பகுதி கூட்டொருங்கிக்க செயல்முறையே திரு அவையின் இயல்பும் இருப்பும் ஆகும். அப்ப இந்த நிகழ்வு பகுதியை பார்க்கிற பொழுது உயிர்த்த இயேசுவின் வார்த்தையை நம்பி சீடர்கள் கூட்டு முயற்சியாக வலையை கடலில் போட்டு ஒன்றிணைந்து இழுக்கிறார்கள். அவர்களது இந்த கூட்டியக்க செயல்முறையால் ஏராளமான மீன்கள் பிடிபட்டன. உண்மையில் இந்த விவிலிய பின்னணியை பார்க்கும் யோவான் நற்செய்தியில், அதாவது மீன்கள் பிடிபட்டது ஒன்றிணைந்து செயற்பட்டதால். திரு அவை ஒன்றிப்பின் அடையாளமாகும். அதில் எல்லா மக்களுக்கும் அவர்களின் பண்பாடுகளுக்கும் இடம் உண்டு. சீடர்கள் ஒவ்வொருவரும் தனித்துவமான பலத்தை வளத்தை கொண்டவர்களாக இருந்தாலும் அவற்றை கூட்டாக பயன்படுத்திய போதே ஏராளமான மீன்பாடு கிடைத்தது. இங்கே எண் 153 என்பது அந்த காலத்தில் இருந்த மொத்த நாடுகளை இது குறிக்கிறது. ஆகவே இந்த கூட்டொருங்கியக்க செயல்முறை திரு அவையை முற்றும் முழுதாக உருவகப்படுத்துகிறது. ஒன்றிணைந்து பயணிக்கும் திரு அவை என்பதை உருவகப்படுத்துகிறது. இதுதான் அந்த இறுதி ஆவணத்தின் எண் 109 எங்களுக்கு சொல்லுகிறது. 2வது வளங்களை பரிமாறிக்கொள்தல் உறவு பிணைப்புகளை வளர்த்தெடுக்கும். எண் 119 வளங்களை பரிமாறிக்கொள்ளவும் உறவு பிணைப்புகளை வளர்த்தெடுக்கவும் புதிய முறைகளை நாம் கையாள வேண்டும். எங்களுக்கு தெரியும், இன்றைக்கு திருத்தந்தையும் இந்த இடையில யுத்தங்கள் நடந்த பொழுது நாடுகளுக்கு இடையில், மேலும் இந்த இயற்கைக்கு எதிரான சில அறிவுறுத்தல்களை கொடுத்த பொழுது, இயற்கை வளங்களை எப்படி பரிமாற வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் சொல்ல வளங்கள் பரிமாறப்பட வேண்டும். ஆகவே தான் இதிலையும் சிறப்பாக இந்த டாக்குமெண்ட், இந்த ஆவணத்தில் வளங்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும். அதுதான் நாடுகளுக்கு இடையில், கண்டங்களுக்கு இடையில், பங்குகளுக்கு இடையில், மறைமாவட்டக்கு இடையில் புதிய உறவுகளை வளர்க்க உதவி செய்யும் சொல்லுகிறார். ஆனால் அதுக்கு சில மெக்கானிசம், முறைகளை கையாள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் முறைகள் இந்த டாக்குமெண்ட்ல சொல்லப்பட இல்லை. இங்கே வாச்சா தெரியும், அவைகள் முறைகள் சொல்ல இல்லை. அந்த முறைகளை நம்ம, இந்த மெக்கானிசத்தை நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ இந்த மெக்கானிசத்தை கண்டுபிடிப்பதும் அதை ஊக்குவிப்பதும் யாருடைய கையில் இருக்கின்றால்? ஆயர்களுடைய கையில் இருக்கிறது. இந்த டாக்குமெண்ட் ஆவணத்தை படிச்சீங்க என்றால் ஆயர்களை பற்றி அதிகமாக பேசுகிறார். அதாவது உண்மையிலே ஆயர்கள் விருப்பம் இல்லாத காரியங்கள்லாம் இதில் நிறைய சொல்லப்படுகிறது. அப்போ இது பேசப்படுகிற போல ஆயர்கள் நிச்சயமாக இருக்கணும். ஆயர்கள் இருந்தால் தான் ஆயர்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ல என்ன சொல்லப்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும். பரவாயில்லை, நான் இந்த நம்மட யாழ்ப்பாண மறை மாவட்ட ஆயரை சொல்ல பொதுவாக சொல்கிறேன். இந்த டாக்குமெண்ட் அப்படி தான் எழுதப்பட்டிருக்கின்ற. 3வது பண்பாட்டு பன்மை நிலையை திரு அவையில் இன்னும் வரவேற்போம். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழும் மக்கள் நற்செய்தி ஏற்றுக்கொள்ளும் போது அங்கு திரு அவை உருவாகிறது. அந்த இடத்து பண்பாட்டிலும் வரலாற்று சூழமையிலும் தான் அம்மக்கள் மீட்பளிக்கும் இறைவனின் சந்திப்பு அனுபவத்தை உண்மையாகவும் ஆழமாகவும் அனுபவிக்கவும் பிறருடன் பகிர்ந்து கொள்ளவும் முடியும். எங்களுக்கு தெரியும், ஒரு திரு அவை என்பது இடம் சார்ந்தது மாத்திரம் அல்ல, சிறப்பாக
மக்கள் சார்ந்தது. மக்கள் என்றால் மக்களுடைய பண்பாடு சார்ந்தது. அப்போ பண்பாட்டை மதிக்கிற பொழுது, ஏற்றுக்கொள்கிற பொழுதுதான் திரு அவையை நாம் அந்த இடத்தில் ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ இந்த 110 இன்னும் ஒன்று மிகவும் அழகாக சொல்லப்படுகிறது. திரு அவை சட்டங்கள், அதாவது கனன் லா, திரு அவை சட்டங்கள் சில மீள் பரிசீலனை ஆய்வு செய்யப்பட்டு அவற்றில் சிறப்பாக மேய்ப்பு பணி மற்றும் கலாச்சார விடயங்கள் உள்வாங்கப்படல் வேண்டும். ஏற்கனவே நான் நினைக்கிறேன் 9 சட்டங்கள் அவற்றிற்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கிறது மீள் பரிசீலனை செய்யப்படுவதற்காக. அந்த மீள் பரிசீலனை ஆய்வு திருச்சபையில் ஏற்கனவே தொடங்கப்பட்டு விட்டது. 4வது வேர்பிடிப்புள்ள திரு அவையின் மக்களாகும். 110 எண். ஒரு இடத்தில் வேரூன்றியிருத்தல் என்பதை இன்று நாம் ஒரு நிலப்பகுதியை சார்ந்திருத்தல் என்று மட்டும் புரிந்து கொள்ளல் ஆகாது. இந்த ஆவணம் சொல்லுகிறது, வேரூன்றியிருத்தல் என்பது கிறிஸ்தவ உறவிலும் கிறிஸ்தவ பண்பாட்டிலும் ஒன்றிணைந்திருத்தலையே குறிக்கிறது. இன்று முன்பு ஒருபோதும் இல்லாத நெகிழ்வுத்தன்மை கொண்ட உறவுகளின் பின்னலையும் பண்பாட்டையும் சார்ந்திருக்கும் மக்களை நாம் திரு அவையில் காண்கிறோம். அது காரணம் என்று சொன்னால் இன்றைக்கு அர்பனைசேஷன், நகரமயமாக்கல், மற்றது இந்த மைக்ரன்ஸுடைய அதிகரிப்பு, புலம்பெயர் மக்களின் அதிகரிப்பு. அப்போ இப்படியான மக்கள்கள் நகரமயமாக்கலையும் இடம்பெயர்வையும் மக்கள்கள் அனுபவிக்கிற பொழுது அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் திரு அவையும் அவர்களுக்கு ஏற்றவாறு ஒரு நெகிழ்வுத்தன்மையை அது கடைப்பிடிக்க வேண்டும். நோட் த ரிஜிடிட்டி, அதாவது நெகிழ்வுத்தன்மையற்ற இறுக்கமான ஒரு மனநிலையை, ஒரு போக்கை திருச்சபை நான் இருந்தது போலதான் இருப்போம் என்று கை கொள்ள முடியாது என்பதை இந்த ஆவணம் மிகவும் தத்ரூபமாக எங்களுக்கு எடுத்துக்காட்டி நிற்கிறது. 5வது வேர்பிடி பெற்ற நிலை எனும் இந்த நவீன சவாலை எப்படி எதிர்கொள்ளலாம்? இந்த வேர்பிடிப்புள்ள நிலை, வேர்பிடி பெற்ற நிலை, அவெல்லாம் ஒப்போசிட்டா எதிர்க்கிறவர்கள் வேர்பிடி பெற்ற நிலையை கொண்டவர்கள் என்று இந்த ஆவணம் சொல்லுகிறது. வேர்பிடிப்புள்ள நிலை என்றால் அதாவது எப்படி திருச்சபையினுடைய பண்பாடுகள், கலாச்சாரம், அந்த ஆன்மீக தன்மையை ஏற்றுக்கொள்வது. ஆக வேர்பிடி பெற்ற நிலை என்னும் இந்த நவீன சவாலை எப்படி எதிர்கொள்ளலாம்? திரு அவையில் வேர்பிடி பெற்று வாழும் நிலையானது அதன் அர்ப்பணிசார் செயற்பாடுகளுக்கு பல சவால்களை முன்வைக்கிறது. எனக்கு தெரியும், என்னை விட அதிகமாக உங்களுக்கு தெரியும் இந்த நிலை எப்படி. சில பேர் வந்தான் வரத்தான் என்று சொல்லுவார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சிலருக்கு அதாவது ஒரு புதியவர்கள் ஒரு ஊரில் வந்து குடியேறினால் அவருக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். இதெல்லாம் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. ஃபாதர் அழகா சொன்னார், இதெல்லாம் நாங்களும் சிலவற்றை அனுப்பியிருந்தோம். எங்களுடைய ஆய்வுகள் மன்றத்தினூடாக எங்களுடைய தெற்காசிய நடந்த மாநாட்டில் கூட அதை பற்றி நிறைய கலைத்தார். இன்றைக்கு பங்குகளில் எப்படி ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இருக்கிறார்கள், மனநிலை கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அப்போ இந்த வேர்பிடி பெற்ற நிலையில் எல்லா இடத்துலையும் இருக்கிறது. இச்சவால்களை எப்படி எதிர்கொள்ளலாம் என்றால் மறைத்தூது படைப்பாற்றலுடன் மிஷனரி கிரியேட்டிவிட்டி, புதிய அருள்பணி செயற்பாடுகளை, பேசல் ஆக்ஷன்ஸ், கற்பனை செய்து இதுவும் எங்கிட்ட தான் விடுது. இந்த டாக்குமெண்ட் அதுக்கு முடிவு சொல்ல இல்லை, எப்படி இந்த வேர்பிடி பெற்ற நிலையை சரி செய்வதென்று இந்த டாக்குமெண்ட் திரும்ப எங்கிட்டே விடுகிறது. இதை நீங்க கற்பனை செய்து, பேசல் ஆக்ஷன்ஸ் கற்பனை செய்து, அருள்பணி செயற்பாடுகளை தெளிதேர்வு செய்து நீங்க டிசைன் பண்ணி நடைமுறைப்படுத்த வேண்டும் ஒன்று ஆயர்கள் குருக்கள்கிட்ட நம்மகிட்டே அதை விடுகிறது. 6வது திரு அவை ஓர் இல்லம். திரு அவை ஒரு இல்லமாக, சர்ச் ஆஸ் ஹோம், நாம் புரிந்து கொள்வது இந்த நவீன சவாலாகிய வேறுபடி பெற்ற நிலை என்பதிலே தேவைப்படுகிறது. ஃபாதர் ஜெகன் சொன்னவர், ஒரு குடும்பத்தில் எல்லாரும் இருப்பார்கள். அப்போ திரு அவை அப்படித்தான் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது வேறுபிடிப்புள்ள நிலை என்பது அதுக்குள்ளே வரும். எல்லாரையும் நாம் ஏற்றுக்கொள்ளும். அப்பா அம்மாவே இன்றைக்கு நிறைய பேர் வெறுக்கிறார்கள், பிள்ளைகளை வெறுக்கிறார் குடும்பக்குள்ள. அது அப்படி அல்ல. உண்மையான குடும்பம் என்றால் எல்லாரையும் அன்பு செய்வது. ஆகவே திரு அவை எல்லா வகையிலும் பாதுகாக்கப்பட வேண்டிய, வாயில் திறவாத, மூடிய ஒரு இடமாக கருதாது ஓர் இல்லமாக உருவகிக்கும் போது அங்கே வரவேற்றல், வெல்கம், விருந்தோம்பல், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஏற்றுக்கொள்தல், இன்க்ளூஷன் என்பவற்றிற்கான வாய்ப்புகள் பிறக்கின்றன. ஆகவே திரு அவை ஒரு இல்லம் என்பதை இந்த டாக்குமெண்ட் அதிகமாக பேசுகிறது. 8வது வேகமாக பரவிக்கொண்டிருக்கும் எண்மை, டிஜிட்டல் கலாச்சாரம். இப்பொழுது வேகமாக பரவி கொண்டிருக்கும் எண்மை டிஜிட்டல் கலாச்சாரமும் மக்களின் சிறப்பாக இளையோர்களின் அன்றாட செயற்பாடுகள், உறவுகள், தொடர்புகள் என்பவற்றிலும் அவருடைய நம்பிக்கையிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது நாம் அறிந்த ஒன்று.
இணையதளத்தை பலர் தங்களது சுயநல பொருளாதார அரசியல் சுரண்டல் நோக்கத்திற்காக பயன்படுத்தினாலும் அது உறவுகளையும் பிணைப்புகளையும் எல்லைகளையும் புத்தாக்கம் செய்ய பல வாய்ப்புகளையும் தருகிறது. இந்த ஆவணம் அதையும் ஏற்றுக்கொள்ளுகிறது. தாக்கங்கள் நெகட்டிவாக எதிர்மறையாக இருந்தாலும் அதில் இந்த எண்ம கலாச்சார இந்த டிஜிட்டல் கல்ச்சரில் நிறைய பாசிட்டிவிட்டி, அதாவது எப்பயும் அந்த எதிர்மறையான தாக்கம் மட்டுமல்ல, அதாவது நேர்மறையான தாக்கங்களும் நிறைய உண்டு. எப்படின்னு சொன்னால் அதை நன்றாக கையாள நாம் தயாராக இல்லை. எனவே எண்மத்தளத்தை மறைத்தது பணிக்கும் நற்செய்தி அறிவிப்புக்கும் உரிய இறைவாக்கு தளமாக செயல்படுத்த போதிய வளங்களை ஒதுக்கீடு செய்தல் வேண்டும். ப்ரொப்போஸ் பண்ணுது உங்களுடைய கேள்விகளில். பிறகு இந்த ப்ரொப்போசலில் தான் நீங்கள் எப்படி வைக்க போகிறீங்கன்ட்டு அந்த கேள்விகள் எனக்கு கேள்விகள் கொடுத்த நாங்கள் தான் அதான் கேட்க போகிறோம். ஆகவே இந்த எண்ம கலாச்சாரத்தை எப்படி நாங்கள் இறைவாக்கு தளமாக பயன்படுத்த போகிறோம்? இந்த ஆவணம் கேட்குது நம்மகிட்ட. தலத்திருவைகள் மறை மாவட்டங்கள் எண்ம சூழவையில் மறைத்துது பணியில் ஈடுபட்டிருப்போருக்கு ஊக்கமும் ஆதரவும் உறுதுணையும் தருவது அவசியமாகும். இதன் எசென்ஷியல். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. கட்டாயம் மறை மாவட்டங்கள் இதுக்கு உதவி செய்ய வேணும். இந்த எண்ம சூழமையில் மறைத்து பணியில் ஈடுபடுவதற்கு உற்சாகம் கொடுக்க வேண்டும், ஊக்கம் கொடுக்க வேண்டும், ஆதரவு கொடுக்க வேண்டும், உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த டாக்குமெண்ட் சொல்லுகிறது. 9வது, திரு அவையில் நமக்குண்டான கிறிஸ்தவ அர்ப்பணமாக இருக்க வேண்டிய இந்த எண் மாறி வருகிறது. நமக்குண்டான இம்மண்ணுலகில் ஒரே மனித குலத்தின் உறுப்பினர்கள் நாம் என்பதால் அனைவரிடம் ஒன்றிணைந்து வாழ்வதும் அனைவரையும் வரவேற்கும் ஓர் இல்லமாகவும் சந்திப்பு மற்றும் மீட்பின் அருளடையாளமாகவும் அனைவரிடமும் கொள்ள வேண்டிய உறவு ஒன்றிப்பின் ஒரு பயிற்சி இல்லமாகவும் திரு அவை நோக்கப்படுவதை தூய ஆவியின் துணையுடன் உறுதி செய்வதே நமக்குண்டான கிறிஸ்தவ அர்ப்பணமாக, கிறிஸ்டியன் கமிட்மெண்ட் காணப்படல் வேண்டும். இது ரிலீஜியஸுக்கோ ஃபாதர்ஸுக்கோ உண்டான இந்த கமிட்மெண்ட் சொல்கிறது அதிகமாக எங்களுடைய அருள்நிலை சார் இந்த தளத்திலான் கதைக்கப்படுகிறது. இந்த கிறிஸ்டியன் கமிட்மெண்ட் என்பது எல்லாருக்கும் பொதுவான. அடுத்தது ஜெபா சொன்னார், அதாவது பப்டைஸ் நாங்களாம் திருமுழுக்கால திரு அவையில் ஒன்றிணைந்தவர்கள், அது அருள்நிலையெல்லாம் பொதுநிலையாக இருக்கலாம். ஆகவே இந்த கிறிஸ்டியன் கமிட்மெண்ட் என்பது, கிறிஸ்தவ அர்ப்பணம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. இது எமக்குண்டான ஒரு அழைப்பு என்று சொல்லப்படுகிறது. 9வது, கூட்டுறவு செயல்முறையில் பங்குகளின் முக்கியத்துவம். ஃபாதர் சொன்ன மாதிரி தான் எனக்கும் கவலை. ஏன்னா 4 வருடங்கள் நம்ம பயணித்து இருக்கிறோம் இந்த ஒரு கூட்டுறவு திரு அவையில். ஆனால் இன்றைக்கு ஐ எம் சாரி டு சே, நான் சொல்கிறது யாழ்ப்பாண ஃபாதர்ஸுக்கு இல்லை, யாழ்ப்பாண மறை மாவட்டத்துக்கு வெளி இல்லை. இன்றைக்கு முதல் கூட்டுறவு திரு அவை பங்குகளுக்கு செல்லாதது காரணம் அருட்தந்தையர்கள் நாங்கள். ஏனென்றால் என்னையே இன்னும் நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணுகிறார்கள். என்னத்தை நீங்கள் புதுசாக செய்துட்டீங்க, இதெல்லாம் அன்பியம் அருள் மாறி அருள் விட்டுலாம் வந்து போயிட்டு, இப்போ நீங்கள் கூட்டுறவு ஒன்றில் புதுசாக ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆகவே எனக்கு அது விருப்பம் இல்லை, நான் அதை பங்கு தளத்துக்கு கொண்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, கொண்டு போய் சேர்ப்ப மாட்டேன். இன்னைக்கு நிறைய இறைமக்கள் பங்குகள் இதை பற்றி தெரியாமலே இருக்கிறார்கள். இந்த 4 வருட பயணங்களை காரணம் இது பங்குகளுக்கு எடுத்து செல்லப்படவில்லை. ஆகவே இந்த ஆவணம் இதை மிகவும் ஆழமாக சிந்தனை செய்து எப்படி சொல்லுகிறேன்டா, கூட்டுறவு செயல்முறை பங்குகளின் முக்கியத்துவம். அந்த 117 நீங்க வாசிக்கலாம். மறைமாவட்ட தலத்திருவையில் பங்கு என்பது அதன் முக்கிய கிளையாக திகழ்கிறது. ஆவணம் சொல்லுகிறது, நற்கருணை கொண்டாட ஒன்றிணைந்து வரும் பங்கு குழுமத்தின் கூடு என்பது உறவுகள் வரவேற்பு தெளிதர்வு செய்தல் மறைத்துது பணி என்பனவற்றின் சிறப்பிடமாகும். பங்கு தன்னை மையப்படுத்தியது அல்ல, மாறாக அது மறைத்துது பணியையே நோக்கமாக கொண்டது. ஆகவே ஒரு மறை மாவட்டத்தில் 75 பங்குகள் இருக்கின்றால் ஒவ்வொரு பங்கும் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இருக்கிற பொழுது அது இடப்பரப்பில் சூழமைவில் வேறுபட்டு இருக்கலாம். ஆனால் எல்லா பங்கினுடைய கோல் எண்ட் என்னன்னு சொன்னால் மறைத்துது பணி. ஆக அதில் தேர்ஸ் நோ டிஃபரன்ஸ், அது பாகுபாடு வித்தியாசம் காட்டப்பட முடியாது. இன்றைக்கு நான் ஒரு பங்கு தந்த இந்த பங்கில் அடுத்த பங்குக்கு போகிற பொழுது நோக்கம் ஒன்றுதான், மறைத்துது பணியாக இருக்க வேண்டும் என்று ஆவணம் பேசுகிறது.
பங்கில் பல்வேறு தலைமுறைகள், தொழில்துறைகள், பிறப்பிடங்கள், சமூக வகுப்புகள் மற்றும் நிலைகள் என்பவற்றை சார்ந்தவர்கள் வந்தணைகின்றார்கள். அவர்கள் தங்கள் பல்வேறு தொழில்துறைகள், சமூக பண்பாட்டு, அரசியல் ஈடுபாடு என்பவற்றிலும் அவற்றின் வழியாகவும் தங்கள் நம்பிக்கையை வாழவும் அதற்கு சாட்சியம் பகரவும் பங்கு அவர்களுக்கு உதவ வேண்டும். இதனை நன்கு நிறைவேற்ற ஒவ்வொரு பங்கும் இறைமக்களின் இயங்கு நிலைகளை கருத்தில் கொண்டு புதிய அருள் பணி முறைகளை இனங்கண்டு செயல்படுத்த முன்வர வேண்டும். இதுவும் நம்மகிட்ட தான் விடப்படுது. அதாவது புதிய அருள் பணி முறைமைகளை இங்கேயும் மெக்கானிசம் நம்ம தான் கண்டுபிடிக்க வேணும். எப்படி இந்த பங்குகள் கூட்டொருங்கிய செயல்முறையின் பங்குகளாக செயற்படலாம் என்று சொல்லி. 10வது, கூட்டொருங்கிய செயல்முறைக்கு அன்பியங்கள் சிறந்த துணை கருவிகள். ஸ்மால் கிறிஸ்டியன் கம்யூனிட்டிஸ், அது 117 சொல்லப்படுது. இன்னைக்கு அன்பியங்கள் நம்முடைய மறை மாவட்டங்கள் தான் அதிகமாக அன்பியங்கள் வளர்ந்து வந்த காலம். உங்களுக்கு தெரியும், அன்பியங்கள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது எந்த அளவுக்கு பங்குகள் அன்பியங்கள் வளர்ந்து வந்தது என்று. இன்றைக்கு சின்ன சுவாமிமாருக்கு அதை பற்றி தெரியாமல் இருக்கலாம், பெரிய சுவாமிக்கு நன்றாக தெரியும் அன்பியங்கள் எந்த அளவுக்கு இந்த போர்க்கால சூழ்நிலையில் நம்முடைய மக்களுடைய கூட்டொருங்கிய உறவை வளர்த்தது என்று சொல்லி இந்த வன்னி பகுதியெல்லாம். ஆனால் இன்றைக்கு அன்பியங்களுடைய வளர்ச்சி போக்கு நிலைப்புத்தன்மை அருகி வருகிறது, குறைந்து வருகிறது. திரும்பவும் இந்த ஆவணம் எங்களுக்கு எதை சொல்லுகிறது என்றால், ஸோ யூ கோ டு த சோர்ஸ், அதாவது ஊற்றுக்கு போங்கள். எங்க கூட்டொருங்கிய செயல்முறைக்கு வித்திடப்படுகிறது அன்பியங்கள் தான். அதான் சிறந்த துணைக்கருவி என்று சொல்லுகிறேன். உறவு நெருக்கம், உறவு பரிமாற்றம் என்பவற்றை வளர்க்கவும் கூட்டொருங்கியத்தை நடைமுறைப்படுத்தும் அனுபவத்தை பெறவும். அப்ப கூட்டொருங்கியக்கம் என்பது நான் பிறகு சொல்லுவேன், வேற எதுவுமே இல்லை. ஒரு வார்த்தையில் சொன்னால் synodality is an experience, அல்ல synodal journey is an experience. அனுபவம் என்பதுதான் கூட்டொருங்கியக்கம், நம்முடைய வாழ்வினுடைய கிறிஸ்தவ அனுபவம். ஆகவே நடைமுறைப்படுத்தும் அனுபவத்தை பெறவும் அன்பியங்கள், ஸ்மால் கிறிஸ்டியன் கம்யூனிட்டிஸ் சிறந்த வாய்ப்புகளை அளிக்கின்றன. இதில் நான் எதுவுமே கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. இந்த ஆவணம் சொல்றதை நான் அப்படியே சொல்லுகிறேன், நானா சொல்ல இல்லை. தலத்திருவையில் பல்வேறு குழுமங்களுக்கு ஊக்கமளித்தல். தலத்திருவையில் வேறொன்றுள்ள துறவு அவைகள், திருத்துது கழகங்கள், இயக்கங்கள் மற்றும் புதிய குழுமங்கள் நாட்டு மற்றும் பன்னாட்டு அளவில் பல இடங்கள் மற்றும் சூழ்நிலைகளுடன் தொடர்பு கொண்டிருக்கின்றன. இவை பல்வேறு தளங்களில் நற்செய்தி பணி ஆற்றிவிட ஒன்றிணைந்த வாழ்த்துக்கான புது வடிவங்களை கற்பனை செய்து கட்டமைக்கவும் செய்கின்றன. இத்தகைய பல்வேறு குழுமங்களுக்கு ஊக்கமளித்து அவற்றுக்கிடையே ஒற்றுமையின் பிணைப்புகளை வளர்ப்பது ஆயரின் கடமையாகும். இதில் சில இப்போ இது யூனிவர்சலாக இருக்கிறபடியால், முழு திருவைக்குமாக இருக்கிறபடியால் இந்த ஆவணத்தில் வருகிற 155 எண்கள் பந்திகள் உள்ளன. 155 பந்திகளில் வருகிற எல்லாம் எங்களுடைய இலங்கைக்கோ அல்லது எங்களுடைய மறை மாவட்டங்களுக்கோ பொருத்தமாக இருக்காது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், தலத்திருவைக்குள்ளேயே நிறைய பணிசார் நிலைகள் காணப்படுகின்றன. அப்போ இதில் வருகிற திருத்துது கழகங்கள் எங்கிட்ட இருக்கிறது, இயக்கங்கள் எங்கிட்ட இருக்கிறது, மறை மாவட்டங்களில் புதிய குழுமங்கள் எங்கிட்ட இருக்கிறது. ஆனால் பன்னாட்டு அளவில் அவைகள் செயற்படுதாண்டா எங்களுக்கு தெரியாது. அப்படி இருந்தாலும் இவைகளும் பொருந்தும், எங்களுக்கும் பொருந்துவதாக காணப்படுகிறது. 12 திருவையின் எல்லை கடந்த விசாலமான பணி காலத்தின் தேவை. மக்களின் இடப்பெயர்ச்சியும் அவர்கள் இணைக்கிற தொடர்புகளும் திருவையின் எல்லைகளை மங்கச் செய்துள்ளதால் பல்வேறு சமூக பண்பாட்டு பகுதிகளுக்கு ஊடாகவும் அது பணியாற்ற வேண்டியுள்ளது. இத்தகைய பணி ஒவ்வொரு பண்பாட்டின் இயல்புக்கும் உளப்பாங்கிற்கும் ஏற்றதாக இருப்பது அவசியம் ஆகும். திருவையினுடைய எல்லை கடந்த பணி. வளங்களை பகிர்தல். 13 திரு அவைகள் தங்கள் வளங்களையும் கொடைகளையும் பகிர்தல். இறையாட்சியின் நிறைவை நோக்கிய இணைந்த பயணத்தின் இன்றியமையாத ஒரு அறிகுறி திரு அவைகள் தங்கள் வளங்களை கொடைகளையும் பரிமாறிக்கொள்வது ஆகும். சில நேரங்களில் கவலையாக இருக்கும், ஒரு பங்கில் 10 மைக் வச்சிருப்பினம், இன்னொரு பங்கு கஷ்டப்பட்ட பங்கு பக்கத்து பங்காக இருக்கும். 2 மைக் வச்சிருப்பினம், ஒரு மைக் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்கிறதெல்லாம் யாழ்ப்பாண மறை மாவட்டத்தில் இல்லை, வெளியால் கொடுக்க மாட்டாங்க. ஏனென்றால் அது அவங்ககிட்ட கேட்கணும், இவங்ககிட்ட கேட்கணும், தேஞ்சு போயிடும். அப்போ வளங்களை பகிர்ந்து கொள்வோம் என்பது வெறுமனே இது ரெண்டையும் பொருந்தும். அதாவது மனித சார் வளங்களும் பொருந்தும், அதாவது புற வளங்களையும் சார்.
ரெண்டும் கூட்டொருங்கிய திருவைக்குள்ளதான் வருகிறது. இப்பரிமாற்றம் திருவை வாழ்வின் அனைத்து கிறிஸ்தவ பரிமாணங்களையும் சார்ந்தது ஆகும். எங்களை சொல்றோம் கிறிஸ்தவ பரிமாணங்கள் சொன்னால் ஆவியினுடைய கன்னிகள் கொடைகள், சிம்பிளிஃபை பண்ணினா. அப்ப இந்த கூட்டொருங்கியத்தினுடைய செயல் என்றது எல்லா கிறிஸ்தவ பரிமாணங்களையும் சாருமா. உங்கள் ஒவ்வொருவரும் தாம் பெற்றுக்கொண்ட அருட்கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கு ஒருவர் பணிபுரியுங்கள் எனும் புனித பேதுருவின் அறிவுரை எல்லா தலத்திருவைகளுக்கும் பொருந்தும். 14 திரு அவையில் வளங்களை பருவ கத்தோலிக்க ஒன்றிப்பு வெளிப்படுகிறது. பாத்தீங்களா, கத்தோலிக்கம் சொன்னால் உங்களுக்கு தெரியும் என்னன்னு. அப்ப கத்தோலிக்க ஒன்றிப்பு எங்க வெளிப்படுகிறது? வளங்களை நாம் பகிர்ந்து கொள்வதில்லை. வளங்களை பகிர்வதால் பல்கலா சாரங்களை அணுகுதல், சமூக நீதி, புறந்தள்ளப்பட்டவர்கள் உள்வாங்குதல், ஒன்றிணைந்து பயணித்தல், உலகத்தின் பொது வளங்களை பாதுகாத்தல் என்பனவற்றால் திரு அவை உறவு வலைப்பின்னில் நிலைத்திருக்கவே ஆசை கொண்டுள்ளது. அப்போ ஏன் இந்த டாக்குமெண்ட் வளங்களை பகிருங்கன்னு சொல்லுகிறது என்றால், திரு அவைக்கு என்ன ஆசை என்று சொன்னால், நாம் எல்லாரும் இப்படி வளங்களை பகிர்ந்து கொள்வதால் உறவு ஒன்றிப்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஆசையை, திரு அவையுடைய ஆசையை இந்த டாக்குமெண்ட் வெளிக்கொண்டு வருகிறது. 15 தலத்திரு அவைகள் வளங்களை பகிர்வது உறவையும் ஒன்றிப்பையும் வளர்க்கும். கிட்டத்தட்ட அதுவும் ஒரே விடயம்தான். இதில் புனித திருத்தந்தை புனித 2ஆம் அருளப்பர் சொன்ன உரையாடல் என்பது வெறும் எண்ணங்களை பகிர்ந்து கொள்வது மாத்திரமல்ல, மாறாக சில தடவைகளில் வளங்களை பகிர்ந்து கொள்வதும் ஆகும். இது நல்ல ஒரு கருத்து. உரையாடல்ன்றது வெறுமனே என்ன எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதை மட்டும் உரையாடல் இல்லை, வளங்களை பகிர்ந்து கொள்வதும் உரையாடத்தான்னு திருத்தந்தை 2ஆம் அருளப்பர் சின்ன பேர் சொல்லியிருக்கிறார். 16 பல்சமய நல்லுறவும் இணைந்து பயணிக்கும் திரு அவைக்கு இயல்பானது. பல்சமய நல்லுறவு அதை பற்றியும் இந்த ஆவணம் நிறைய இடங்களில் பேசுகிறது. சிறப்பாக 123 பல்சமய நல்லுறவிற்கு உரையாடல் பண்பாடு உரிய பாதையாகும். ஒருவர் ஒருவருடன் ஒத்துழைப்பதை ஏற்ற நடைமுறையாகும். ஒருவர் ஒருவரை புரிந்து கொள்வதை சரியான வழிமுறையும் அளவுகோலும் ஆகும். கூட்டொருங்கிய திரு அவை எங்கிருந்தாலும் ஏனைய சமய நம்பிக்கையாளர்கள் இணைந்து அப்பாதையில் நடக்க உறுதி கொண்டுள்ளது. அது நற்செய்தியின் மகிழ்ச்சி அவருடன் தாராளமாக பகிர்ந்து கொண்டு அவர்களது கொடைகளை நன்றியுடன் ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறது. இத்தகைய ஒத்துழைப்பின் வழியாக அனைவரும் சகோதர சகோதரிகளாக ஒன்றிணைந்து நீதி, தோழமை, அமைதி என்பவற்றை வளர்ப்பதே திரு அவையின் நோக்கமாகும். நம்ம கத்தோலிக்க திருவையில் ஒன்றிணைந்து பயணிக்கும் திருவை என்று சொல்லிக்கொண்டு ஏனைய சமயங்களோடு நல்லுறவு பேணையில் என்று சொன்னால், நம்முடைய ஒன்றிணைந்து பயணிக்கும் திரு அவையினுடைய எங்களுக்கு தெரியும் வாட் இஸ் சர்ச் என்று கேட்டால், திரு அவை என்றால் என்னென்றால், இன்றைக்கு கூட்டொருங்கிய திரு அவைக்கு இந்த கூட்டொருங்கியத்தை பற்றிய இந்த மாநாடு கருத்து வந்த பிறகு திரு அவையுடைய வரைவிலக்கணம் எப்படி வந்தது? திரு அவை என்னென்றால் ஒன்றிணைந்து பயணிக்கும் இறை மக்களின் கூட்டம் தான் திரு அவை. அதான் சர்ச். வாட் இஸ் சர்ச் என்று கேட்டால் ஒன்றிணைந்து பயணிக்கும் இறை மக்களின் கூட்டம். ஆகவே இப்படி நம்ம பல்சமய மக்களோடு உரையாடல் உறவு கொள்ளாமல் இருக்கிற பொழுது திரு அவையினுடைய அதாவது வரைவிலக்கணம் இயல்பு இருப்பு கேள்வியாக மற்றவர்கள் முன் தென்படும். ஆயர் பேரவைகள் உறவு ஒன்றிப்பின் அடையாளங்கள். ஆயர் பேரவைகள் திரு அவைகளுக்கு இடையிலான உறவு ஒன்றிப்பை வெளிப்படுத்துகின்றன. அவை அருள்பணிசார் தேவைகளுக்கு அதிக ஆற்றலுடன் பதிலிருப்பு செய்யவும் உதவுகின்றன. 18 ஆயர் பேரவைகள் இணைப்பு கருவிகள். அப்போ ஆயர்கள் இது ஆயர்களுக்கு தான் பொருந்தும்னு நம்ம பொருந்தும், ஆயர்கள் தான் இதை கேட்க வேணும். ஆனால் நமக்கும் தெரிய வேணும் ஆயர்களுக்கு என்ன இந்த மன்றம் சொல்லுகிறது. நமக்கு நிச்சயமாக தெரிய வேணும் ஆயர்களை பற்றி இந்த மன்றம் என்ன பேசி இருக்கிறது. இந்த ஆவணத்தில் பிணைப்புகளை ஏற்படுத்தவும், திரு அவைகளுக்கு இடையே அனுபவங்களையும் சிறந்த நடைமுறைகளையும் பகிர்வு செய்யவும், பல்வேறு பண்பாடுகளுக்கு இப்போ கிறிஸ்தவ வாழ்வையும் நம்பிக்கையின் வெளிப்பாடுகளையும் தழுமியமைக்கவும் ஆயர் பேரவைகள் அடிப்படையான கருவிகளாக விளங்குகின்றன. கூட்டொருங்கியத்தை வளர்ப்பதில் அவர்கள் இறைமக்கள் அனைவரின் ஈடுபாட்டுடன் முக்கிய பங்களிப்பு செய்கின்றனர். அவர்களது பணியை மேம்படுத்த மாமன்றம் பின்வருவற்றை பரிந்துரைக்கிறது. நான் அப்போ சொன்ன ஆயர்களை பற்றி ஏன் இந்த 16வது ஆயர்கள் மாமன்றம் அதிகம் பேசி உள்ளது என்று சொன்னால், உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது போல இந்த முறை தான் திரு அவை வரலாற்றில் இந்த ஆயர்கள் மாமன்றத்தில் இந்த குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர்கள் பங்கு பெற்றிருக்கிறார். இவ்வளவு காலமும் தங்களுடைய மனதிலே அவர்கள் வைத்திருந்ததை பற்றி அங்கே வெளிப்படுத்தி 1247 கருத்துக்கள், அதாவது பந்திகள் அங்கே பகிரப்பட்டன.
அதை நான் 347 பேர் நினைக்கிறேன் மொத்தம் அங்கே இருந்தவர்கள். அவர் எல்லாரும் சேர்ந்து 2 முறை votingக்கு விட்டு தான் அதை ஃபைனலைஸ் பண்ணித்தான் இந்த 155 பந்திகள் 52 பக்கங்களில் வெளியிட்டார்கள். ஆகவே எல்லா கருத்துக்களும் அங்கே பகிரப்பட்டிருக்கின்றன. தங்களுடைய மனங்களில் இருந்த ஆயர்களை குறித்த சிறப்பாக நுன்சியோ, அதாவது ஆயருடைய போப்பாண்டருடைய பிரதிநிதியை குறித்த கருத்துக்கள் கூட இதில் பகிரப்பட்டிருக்கிறது. அவர்கள் இறை மக்களுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆயர் பேரவைகள் இறையியல் மற்றும் சட்டமுறை நிலையை பற்றிய ஆய்வுகளின் கனிகளை தொகுப்பது, ஆயர் பேரவைகளின் கோட்பாட்டு மற்றும் விதிமுறை சார்ந்த அதிகாரத்தை தெளிவாக வருகிறது. இது எதை குறிக்கிறது? இன்னும் பல நாடுகளில் பல இறை மக்களுக்கு, குருக்கள் துறவிகளுக்கு ஆயர் பேரவையுடைய ஆயர்களுடைய அதிகாரங்கள் பற்றிய தெளிவு தெரியாது. அடுத்த ஆயர் பேரவையில் நடைமுறையும் ஆயர்கள் தங்களுக்கு இடையிலும் திரு அவையின் தலைமைப்படுத்தும் கொண்ட உறவையும் மதிப்பீட்டாய்வு செய்யவும் தேவைப்படும் சீர்திருத்தங்களை இனம் காணவும் ஆய்வு முறை ஒன்று ஏற்படுத்தப்படும். இந்த மன்றம் சொல்லி இருக்கிறது, அது தொடங்கி இருக்குது. ஆயரில் தெரியும், கடிதங்கள் ஆயர்களுக்கு வந்திருக்கின்றன. இப்பயே அந்த ப்ரொசீஜர் தொடங்கி விட்டார்கள். ஆயர்களை பற்றியும் ஒரு நாட்டில் பணியாற்றுகிற, அதாவது போப்பாண்டோடைய பிரதிநிதியை பற்றியும் இந்த மன்றத்தின் பிற்பாடு இறை மக்கள் ஆயர்களுக்கு வெளிப்படுத்தியவற்றை தொகுத்து நேரடியாக ஆயர்கள் எங்கே அனுப்ப வேணும்? இலங்கை ஆயர் மன்றத்துக்கு அல்ல, அவருடைய நாட்டு ஆயர் மன்றங்களுக்கு அல்ல, நேரடியாக டிகாஸ்டரிக்கு அனுப்ப வேணும் சொல்லி ஏற்கனவே அந்த ப்ரொசீஜர் தொடங்கி விட்டார்கள். ஆயர் பேரவைகளால் எடுக்கப்பட்ட முடிவுகளை ஒவ்வொரு ஆயரும் தமது மறை மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்துவது உறுதி செய்யப்படல் வேண்டும். இது ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்றைக்கு ஆயர் மன்றத்தில் எடுக்கப்படுகிற முடிவுகள் ஆயர்களால் நம்முடைய மறை மாவட்டம் கொண்டு வரப்படுகிற பொழுது அவற்றை நாம் உள்வாங்குவதற்கு நடைமுறைப்படுத்துவது நாம் தயாரா, அல்லது நம்ம அதை எடுத்துக்கொண்டு நம்முடைய பங்குகளுக்கு போகிறோமா? இது நடக்காதது போலதான் இந்த டாக்குமெண்ட் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே நடக்க வேண்டும் என்று உறுதிப்படுத்த நம்மிடம் கேட்டு நிற்கிறது. கண்டங்கள் மாநில மாவட்ட பேரவைகள் பங்களிப்பு, நான் சொன்னேன் இது எங்களுக்கு தேவையில்லை என்றால். அடுத்த கூட்டொருங்கிய பயணத்தில் உரோமை ஆயரின் திருத்தந்தையினுடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றும் இந்த ஆவணம் நமக்கு சொல்லுகிறது. திரு அவை ஒன்றிணைந்த பயணத்தில் முழு திரு அவையை இணைப்பதில் திருத்தந்தை அடிப்படை பங்காற்றுகிறார். திருத்தந்தையின் தனி முக்கிய பணி பேதுரின் வழிபெறுவது என்னும் வகையில் நம்பிக்கை மற்றும் அறநிலை கருவூலத்தை காப்பதிலும் கூட்டொருங்கிய நடைமை ஒன்றிப்பையும் சாட்சியத்தையும் நோக்கியதாக இருப்பதை உறுதி செய்வதும் திருத்தந்தை தனி முக்கிய பணி உண்டு. அவருடன் இணைந்த அனைத்துறை திருவை வழிநடத்துவதிலும் எல்லா தள திருவைகளும் கூட்டொருங்கிய முறையை வளர்ப்பதிலும் ஆயர் குழுவிற்கும் மறக்க முடியாத இடம் உண்டு. திருத்தந்தைக்கும் ஆயர்களுக்கும் முடியாத ஒன்றிப்பை இந்த கூட்டொருங்கியக்கும் வளர்க்கிறது. ரோமை ஆயருக்கும் கத்தோலிக் கீழை திரு அவைக்கும் இடையிலான ஒன்றிப்பு கடந்த காலத்தில் இவற்றுக்கிடையே இடம்பெற்ற காயங்களை ஆற்றுவதற்கும் இதுவும் ஒரு முக்கியமான ஒன்று. எங்களுக்கு தெரியும், கீழே திரு அவைன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸ்டர்ன் சர்ச்சஸ் உங்களுக்கு தெரியும், பல முரண்பாடுகள் முருகல்கள் திரு அவையில் லத்தீன் சர்ச்சுக்கும் ஈஸ்டர்ன் சர்ச்சுக்கும் இடையில் வந்து போயிருக்கள். ஆகவே இந்த மாமன்றம் வெளியிட்ட இந்த டாக்குமெண்ட் அந்த காயங்களை எல்லாம் நாம் ஆற்ற வேண்டும். அதுக்கு கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்சு போயிட்டு கூட்டொருங்கிக்க முறையில் செயல்படுவோம் சொல்ல ஒரு நல்ல ஒரு முன்வழிவை இந்த மாமன்றம் வைக்கிறது. 23 ஆக்கப்பூர்வமான அதிகார பரவலாக்கல், இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒன்று. இந்த 16வது ஆயர்கள் மாமன்றத்தினுடைய இந்த வெளிப்பாடான டாக்குமெண்ட் இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டும். எப்படி என்றால், திருத்தந்தை சில அதிகாரங்களை ஆயர்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறார். சில அதிகாரங்களை, இவ்வளவு காலம் திருத்தந்தை கொண்டிருந்த அதிகாரங்களை ஆயர்களுடன் சில அதிகாரங்களை திருத்தந்தையுடைய வலுவான நிலைக்கு பங்கம் பெறாதவாறும் திருத்தந்தையுடைய அதிகாரத்திற்கு ஆட்சி அதிகாரத்துக்கு பங்கம் பெறாதவாறும் சிலவற்றை முடிவெடுக்கிற காரியங்களை ஆயர்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் பல ஆயர் பேரவைகளும் கோரியுள்ள ஆக்கப்பூர்வமான அதிகார பரவலாக்கலை செயல்படுத்தும் நோக்கில் திருத்தந்தையின் பணி பற்றிய கூட்டொருங்கிக்க முறையில் ஆய்வு ஒன்று நடாத்தப்படல் வேண்டும். இந்த அதிகார பரவலாக்கம் என்பது கற்பிப்பவர்கள் வழிநடாத்துபவர்கள் என்னும் வகையில் ஆயர்களுக்கே உரிய கடமையை அவர்கள் ஆற்றுகையில் அவர்கள் நன்கு அறிந்தவையும் கோட்பாடு கட்டுப்பாடு ஒன்றிப்புறவு என்பவற்றில் திரு அவையின் ஒற்றுமைக்கு பாதிப்பு ஏற்படாதவையுமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் அதிகாரத்தை ஆயர்களிடமே விட்டுவிடுவதாகும். இத்தகைய அதிகார பரவலாக்கத்தை நோக்கிய நகர்வை விரைவாக திருத்தந்தை விட வேண்டியவை யாவை? ரிசர்வாட்சியோ பாப்பாலிஸ்,
தங்கள் திரு அவைகள் அல்லது திரு அவை குழுமங்கள் ஆய்வுகள் முடிவெடுக்க வேண்டியவை யாவை என்பதை பற்றி தெளிவுபடுத்தும் நோக்கிலான இறையியல் மற்றும் திரு அவை சட்டவியல் சார்ந்த ஆய்வு ஒன்றும் கொம்பிடென்சியாஸ் குவாஸ்டிம் டிச்சேர்னரே திருத்தந்தை இது 2022 ஆண்டு மாசி மாதம் 15 திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்ட சிறப்பு அறிக்கையின் மோட்டோ ப்ரோப்ரியோ உதவியுடன் மேற்கொள்ளப்படலாம் என்று இந்த ஆவணம் நமக்கு சொல்லுகிறது. கூட்டொருங்கிய செயல்முறைக்கான உருவாக்கம் என்பது சினடல் ஃபார்மேஷன். தங்கள் குடும்பத்திலும் வேலையிடத்திலும் திரு அவை மற்றும் சமூக அறிவுசார் தளங்களில் இறை மக்களை தங்கள் திருமுழுக்கு அழைப்பை முழுமையாக வாழச் செய்யும் நோக்குடையது. இது ஒவ்வொருவரையும் தனக்குரிய அருங்கொடைகளுக்கும் அழைத்தலுங்க திரு அவையின் மறைத்துது பணியில் செயலாக்கத்துடன் பங்கேற்கும் வகையில் ஆற்றுப்படுத்தும் குறிக்கோளை கொண்டது. இப்போ அந்த 5வது பகுதி முழுக்க ஒன்று மட்டும் விளங்கினா காணும். இந்த கூட்டொருங்கிய செயல்முறை இடம்பெற வேண்டும் என்றால் இந்த கூட்டொருங்கிய செயல்முறைக்கான உருவாக்கம் எங்களுக்கு தேவை. ஃபார்மேஷன், சினடல் ஃபார்மேஷன் தேவை என்று அது ஆயர்களுக்கு தேவை, குருக்கள் துறவிகள் இறை மக்களுக்கு தேவை என்பதை இந்த பகுதி 5 எங்களுக்கு சொல்லி நிற்கிறது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 17 எண்கள் இந்த கூட்டொருங்கிய செயல்முறைக்கான உருவாக்கத்தை பற்றியே பேசுகிறது. இதில் ஒவ்வொன்றையும் மறைக்கல்வி எப்படி அதுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், மற்ற குடும்பங்கள் எப்படி உறுதுணையாக இருக்க வேண்டும், மற்றது பக்தி சபைகள் எப்படி உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஒவ்வொன்றும் பேசிக்கொண்டு போகிறது. இந்த புத்தகம் உங்களுக்கு வந்து முடிய, இந்த டாக்குமெண்ட் தமிழில் வந்து முடிய நீங்கள் போய் பிறகு அதை வேண்டி நீங்கள் வாசித்து பார்த்தால் நான் இப்படி ஒன்று சும்மா மேலே விட்டுமா சொன்னேன்னு உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். 14வது உலக ஆய்வு மாமன்றத்தின் இறுதி ஆவணம் கொடுத்த சில சிறப்பு முன்மொழிவுகள். இதை கவனிச்சா தான் நீங்கள் பிறகு கேள்விகள்லாம் பதில் சொல்லி. இந்த ஆவணம் கூட்டொருங்கிய மட்டிலே செயற்பாட்டு வரைபடம் ஒன்றை நம்ம நிறுத்தினாங்க, ஆக்ஷன் பிளான் ஒன்று வைக்குது. இந்த ஆவணத்தினுடைய மொத்த நோக்கம் ஒரு ஆக்ஷன் பிளான். நாங்கள் எப்படி கூட்டொருங்கியமாக செயற்படுறது. இந்த ஆவணத்தினுடைய சில முன்மொழிவுகள் நான் சொன்ன 1257 முன்வழிகள், 355 அனைத்து நிலை சார் பங்கேற்பாளர்கள் இதிலே கலந்து கொண்டார்கள். நான் முதல் இதை சொல்லிட்டேன்னா இது ஒரு என்சிக்கிளைகளாகத்தான் எனக்கு திருத்தந்து அதை வெளியிட்டு இருக்கிறார். கூட்டொருங்கிய பயணத்திலே இன்னும் ஒன்று இந்த ஆவணத்தினால் முதல் வாட் இஸ் சினடாலிட்டி டெபினிஷன் தரப்படும். இவ்வளவு 4 வருஷம் பயணித்து வந்துட்டோம். திருத்தந்த 3 மிக முக்கியமான செய்திகள் எங்களுக்கு கொடுத்திருந்த ஆவணங்களை கொடுத்திருந்தார் சினடாலிட்டி பற்றி, கூட்டொருங்கியத்தை பற்றி. ஆனால் இந்த ஆவணம் தான் வாட் இஸ் சினடாலிட்டி டெபினிஷன் கொடுக்குது. அதையும் நீங்கள் 28 பார்க்கலாம். மற்றது கூட்டொருங்கிய அழைப்பு சினடல் கோல் என்பது எமது திருமுழுக்கு அழைப்பினிலே பேப்டிசமல் கோல் தங்கி இருக்கின்ற இது பேசுகிறது. மற்ற திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் கூட்டொருங்கிய திருத்தூது பணி சீடனாக இருக்கவே அழைப்பு பெற்றுள்ளனர். இது ஜெகன் அழகாக சொன்னார். கூட்டொருங்கிய ஆன்மீகம் மற்ற சினடல் ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி இது சினடல் ஸ்பிரிச்சுவாலிட்டி எங்களுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆன்மீகத்தை பற்றி சினடல் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு ஒன்று இருக்குன்னு இது பேசுகிறது. அதுக்கு துணியாக இருக்கிற மூல காரணம் தூய ஆவியானவர். மற்ற கூட்டொருங்கிய பயணத்தை நான் சொன்னது போல நம்முடைய அனுபவம் தான் கூட்டொருங்கிய பயணத்தோட இயங்க நிலை என்றும் இந்த ஆவணம் சொல்லுகிறார். மற்ற ஏற்கனவே சொல்லப்பட்டது போல இந்த ஆவணத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான தன்மை டிரான்ஸ்பேரன்சி, அதாவது வெளிப்படைத்தன்மையும் அக்கௌண்டபிலிட்டி பொறுப்பு கூறுதலும் மிக முக்கியமான ஒன்றாக. அதுக்கு பெரிய ஒரு உதாரணம் நான் சொன்ன மாதிரி இந்த 355 பேர் அதில் கலந்து கொண்டது. மற்ற கூட்டொருங்கியம் குடும்பத்தில் வீட்டிலே ஆரம்பமாகிறது. அங்கேதான் பிற சொல்லப்படும், அங்கேதான் அது நிறைவும் அடைகிறது என்று திருத்தந்தை சொல்லுகிறார். மற்றது கூட்டொருங்கியத்தின் செயல்முறையின் விளைவாக பெறப்பெற ஒரு கனி கிறிஸ்தவ ஒன்றிப்பென்று இந்த ஆவணம் பேசுகிறது. மற்ற சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வளங்கள் மட்டும்தான் நமது கூட்டு பொறுப்புகள் எக்கோலஜிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றியும் இந்த ஆவணம் திரும்பவும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. மற்ற கூட்டொருங்கிய செயல்முறை உருவாக்கும் சினடல் ஃபார்மேஷன் அதை பற்றி இந்த ஆவணம் சொல்லுகிறது. மற்றது வெளிப்படை தன்மையுள்ள மற்றும் பொறுப்பு வாய்ந்த நிதி குழுக்கள் ஃபினான்ஷியல் கவுன்சில்ஸ் அமைக்கப்பட வேண்டும் என்றும் இப்போ சொல்லுங்க. நம்ம சொன்ன சில கருத்துக்கள் போயிருக்கா இல்லையா? இது நிறைய இடங்களில் பேசப்பட்டது. நிதி குழுக்கள் மறை மாவட்டங்களில் இல்லை. அப்போ இந்த ஆவணம் சொல்லுது ஃபினான்ஷியல் கவுன்சில் கட்டாயமாக அமைக்கப்பட வேண்டும், அவை இயங்க வேண்டியதும் அவசியம். அத்தோடு மற்றது பாருங்க, அத்தோடு வருடாந்த நிதி கணக்கறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். நான் சொல்ல இல்லையா, இந்த டாக்குமெண்ட் சொல்லுது. நான் எண்ணையும் போட்டு 102 இப்போ வாசி பாருங்க. மற்ற முடிவுகள் எடுப்பதில் பங்கெடுப்பதிலும் அவற்றை தேர்ந்தெடுத்து செயற்படுவதிலும் பொதுநிலையில் உள்வாங்கப்படல் வேண்டும். 92-93 சொல்லுது. பொதுநிலைகள் முடிவுகள் எடுக்கிறதுல நீங்கள் உள்வாங்கப்பட வேண்டும்.
ஆயர்களுக்கு தொடர் உருவாக்கம் வேணுமா, ஒன்கோயிங் ஃபார்மேஷன் வேணுமா பிஷப்ஸுக்கு. இந்த ஆவணம் சொல்லுகிறார். ப்ரீஸ்டுக்கு மட்டுமில்லை, ஆயர்களுக்கு ஒன்கோயிங் ஃபார்மேஷன் வேணும். அவர்களின் தலைமைத்துவத்தை உறுதிப்படுத்த, ஏன்னு சொன்னால் அவருடைய தலைமைத்துவத்தை உறுதிப்படுத்தவும் கூட்டொன்றிய செயல்முறையில் ஈடுபாடு கொள்ளவும் இது உதவியாக இருக்குமா. அடுத்த எண்ம டிஜிட்டல் பணிகள் மிஷன்ஸ் பற்றியும் அதிகமாக இந்த ஆவணம் பேசுகிறது.